ஏய், இன்னைக்கு கூட உன்னால குடிக்காம இருக்க முடியாதா? ஹா? சுலேகா, இன்னைக்கு நம்ம குழந்தையோட பர்த்டே. என் மகளோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்காக கொஞ்சமா குடிச்சேன். அதே தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். குழந்தை பர்த்டே அன்னைக்கு கூட குடிக்கணுமா? சுலேகா, குழந்தையோட பர்த்டே வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருது. ஆ? நம்ம என்ன வருஷம் ஃபுல்லாவா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நான் குடிக்கலைன்னா வேற என்னைக்கு தான் நான் குடிக்கிறது? சொல்லு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கவங்க முன்னாடி ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கா. அவ சீக்கிரமாவே வளர்ந்துருவா. நான் எப்படி நடந்துக்கணும்னு நீ ஒன்னும் எனக்கு சொல்ல தேவையில்லை. புரியுதா? நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் செய்வேன். உன்னால முடிஞ்சதுன்னா அங்க எல்லாரும் முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் நின்னு சிரிச்சிட்டு போ. அவ்வளவுதான். சரி, இவ்ளோ நேரம் நான் சொன்னது எதையுமே நீங்க கேட்க போறது இல்லல? ஆமா, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இப்பவும் கேட்க மாட்டேன், எப்பவும் கேட்க மாட்டேன். ம். ஆமா, நான் குடிப்பேன். உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. பைத்தியக்கார. என்ன சொன்ன? பைத்தியக்காரனா? ஆமா, நான் பைத்தியக்காரன் தான். பைத்தியம் தான். ஆமா, நான் பைத்தியக்காரன் தான். ஆனா வந்திருக்கிற கெஸ்ட் முன்னாடி தேவையில்லாம சீன் போடாத. இன்னைக்கு நம்ம பொண்ணோட பர்த்டே, புரிஞ்சுதா? வெளியே வந்து எல்லாரையும் கவனி. வெட்டிங் ஆல்பம் பண்ண ஃபோட்டோகிராஃபர் கால் பண்ணாரு. கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, அவருக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரலையேன்னு கேட்டாரு. இன்னும் நம்ம அவருக்கு 60,000 கொடுக்கணும். மத்தவங்களுக்காக கல்யாணம் பண்ணா இப்படிதான் ஆகும். அப்போ அதுவும் என்னோட தப்பா? நீ எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ணது எல்லாமே நான் தான். கல்யாணம் பண்றதுக்காக லோன் எடுத்தேன் பாத்தியா, அது ஏன் தப்பு தான். இப்ப எல்லாத்தையும் நான் தானே கட்டணும். அப்ப கல்யாணத்தை அவ்வளவு கிராண்டா நீ பண்ணிருக்க கூடாது. ஆமா, சரியா சொன்ன. அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கல, கல்யாணம் கிராண்டா நடக்கலன்னு புலம்பிட்டு இருப்ப. என்ன பாக்குற? நான் சொல்றது சரிதானே? அப்படின்னா கல்யாணம் அவ்வளவு கிராண்டா பண்ணதுக்கு நான் தான் காரணம்ல. அப்ப என்ன நானா கிராண்டா பண்ணுன்னு சொன்ன? ம்? இருந்த வேலையும் போயிடுச்சு. உட்கார்ந்து அப்படியே போட்டோஸே பாத்துட்டு இரு. அப்ப போன எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ல. இல்ல 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 இல்ல. எல்லாமே ஒண்ணும் போல, எல்லாமேலாம் போல. ஆனா சீக்கிரமே ஒவ்வொன்னா எல்லாமே போயிடும். என்ன சொன்ன? நடக்கிறதெல்லாம் பார்த்து தானே இருக்க. சீக்கிரமே எல்லாமே போக போகுது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனு முடிவு பண்ணனா அந்த பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். கல்யாணம்ன்றது உடல் சந்தோஷத்துக்காக மட்டும் இல்ல. நான் ஒன்னும் அதுக்காக மட்டுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. நீ ஒரு வேலையை தேடிக்கிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும்ல. நீ எதுக்காக சொல்றேன்னு தெரியும். உன் புருஷன் நல்லா ஷேவ் பண்ணிக்கணும், நல்லா அழகா முடிய வெட்டிக்கணும், கோட் சூட் போட்டுக்கணும், நல்லா டை கட்டிக்கணும். அப்புறம் எல்லாரும் முன்னாடி கூட்டிட்டு போய் நான் எங்க வேலை செய்யறேன்னு சொல்லி பீத்திக்கணும். அப்படி ஒரு வேலையை தேடிக்க முடியாதா? என்னால முடிஞ்சிருக்கே. ஓ, என்னைக்காவது இதை சொல்லி காட்டுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஆசைப்பட்டனு கிராண்டா நம்ம கல்யாணம் பண்ண இல்லையா, அந்த கடனை அடைக்க முடியாமல இங்க வெட்டியா சுத்திட்டு இருக்க. இப்படி எல்லாத்துக்கும் என்னைய தப்பு சொல்லிட்டு இருக்காத. நான் என்னமோ உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே இப்ப சொல்லிட்டு இருக்க. நம்ம லவ் பண்ணும் போதெல்லாம் நீ என்னமோ நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? குறைஞ்சபட்சம் உன்னால முடிஞ்சதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல. ஓ, நான் எதுவும் செய்யாமதான் பணம் வந்துட்டு இருக்கோ? இல்ல வீட்டுல ஏதாவது பணம் காய்க்கிற மரம் வச்சிருக்கியா? அப்படி ஏதாவது மரம் இருந்திருந்தா நான் இன்னைக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க மாட்டேன். இப்படி புலம்புறதை விட்டுட்டு போய் வேலையை தேடுற வழிய பாரு. பணம் பணம் பணம், இந்த பணத்தால் தான் என் வாழ்க்கை வீணா போயிடுச்சு.
ஏன் என்ன அவாய்ட் பண்ற? ஏன்னா ஏன்னா நீங்க தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போனீங்க. உனக்கும் உன் பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் எனக்கு சொல்றியா? உங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைனா பணம் மட்டும்தான்ல. பணம் தான் வாழ்க்கை இல்லைன்னா வேற என்ன? வேற என்ன? பணத்தால என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லு சுலேகா. இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறவள பார்த்தா பணத்தை கொடுத்தா வந்துட்டு போற ப்ராஸ்டேட் மாதிரி தெரியறனா? சொல்லுங்க, அப்படியே தெரியற? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்குள்ள ரத்தம், சதை, எலும்பு, நரம்பெல்லாம் இருக்க ஒரு மனுஷியும் இருக்க. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? ஷப்பா, நான் போயிட்டு அப்புறமா வரேன். எதுக்காக? நீ சொன்னதுதான் அதுக்கான பதில். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா இருக்கிறது காத்தடிக்கும் போது ரெண்டு மரங்கள் ஒன்னா ஆடுற மாதிரி இல்ல. அது அனுபவிக்க வேண்டியது. உங்களால அந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியலன்றதுக்காக தான் நீங்க வரும்போது போகும்போதெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு போறீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி பெருசாலாம் யோசிக்காத. நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதால நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சுலேகா, எனக்கு என்ஜாய் பண்ண தெரியுது, நான் பண்றேன். உன் வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணணும்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஆசை வரும்போதெல்லாம் அதை திருப்திப்படுத்திக்க எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல. ஆனா எந்த பொண்ணும் அதை பண்ண மாட்டா. நானும் அதை பண்ண மாட்டேன். என்ன என்னால எப்படி கட்டுப்படுத்திக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆம்பளன்றவன் அப்படிதான். கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா இருந்தாலும் சரி, வெளியில அஃபயர்ல இருக்கிற வேற ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி. இன்னும் நான் சொல்றது உங்களுக்கு புரியலல? புரியுது. தெரியும். உங்களுக்கு தேவைப்படும் போதுதான். ஏதோ என் மேல காதல் இருக்கிறதால எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் சுலேகா, நில்லு. ஹே, உள்ள போலாம். முடியாது. உள்ள போலாம். முடியாதுங்கறல. அப்புறம் என்ன தப்பு சொல்லாத, சரியா? மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து பயந்து வாழறதுக்கு பேர் ஒண்ணு வாழ்க்கை இல்ல. மத்தவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு பயப்படுற ஆள் நான் இல்ல. என்னோட இந்த வாழ்க்கைய அனுபவிக்க தெரிஞ்சவன் நான். அந்த வாழ்க்கைய நான் இப்போ வெறுத்துட்டேன். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். முடியாது, விடுங்க. செல்லம், உனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க போல இருக்கு. என்னம்மா, என்னாச்சு? என் மேல கோவமா இருக்கீங்களா? நான் எல்லார் மேலேயும் கோவமா இருக்கேன். யார் மேல கோவமா? எல்லார் மேலேயும் தான் கோவமா இருக்கேன். இப்போ இது மட்டும் தான் என்னோட ஃப்ரெண்டு. ஏன்னா இதுதான் என் கூடவே எப்பயும் இருக்கு. ஐயோ, நான் தான் எப்பவுமே என் செல்லத்தோட இருக்கேனே. என் மேலேயுமா கோவமா இருக்க? அண்ணா, அப்பாவும் அம்மாவும் என் கூட இருக்கிறது இல்லைல்ல. அவங்க என்னை பத்தி மறந்தே போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்கல்ல, அதான் உன்கிட்ட சரியா பேச முடியறதில்ல. அன்னைக்கு கூட உன் பர்த்டேவை பெரிய பார்ட்டியா கொண்டாடுனாங்கல்ல. அது என்னோட பர்த்டே பார்ட்டியே இல்லை. வந்தது எல்லாமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அது எப்படி இருந்தாலும் அன்னைக்கு உனக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்ததில்ல. என்ன கிஃப்ட்ஸ் வந்திருந்தாலும் ம், அம்மாவும் அப்பாவும் பார்க்கவே இல்லைல்ல. சரி 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 சரி, நான் போய் உனக்கு குடிக்க பால் கொண்டு வரேன். அப்படி நான் அந்த பாலை குடிச்சேன்னா சண்டை போடுறத நிறுத்திடுவாங்களா?
ஸ்வீட்டி, சேட்டை பண்ணாம இருக்கணும். ரஞ்சினி ஆண்டி சொல்றதை கேட்டு நடந்துக்கணும், சரியா? ம், நல்ல பொண்ணா இருக்கணும். ம். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீங்க எப்பவும் என் மேல பாசம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்பாவும் அதை தான் சொல்றாரு. ஆனா நீங்க என்னை எங்கேயுமே வெளில கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. நான் வேலைக்கு போகும்போது உன்னை கூட்டிட்டு போக முடியாதுல்ல ஸ்வீட்டி. நாளைக்கு அப்பா வந்ததும் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம். நீங்க எப்பவுமே இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ. ஓ, அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். அப்பா நாளைக்கு வந்ததும் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன், ம், சரியா? ம், எந்த செட்டையும் பண்ணாம ரஞ்சினி ஆண்டி கூட இருக்கணும். ம். ரஞ்சினி, வரேம்மா. நான் போயிட்டு வரேன். ம். குழந்தைய பாத்துக்கோங்க. ஆ. வாம்மா, நம்ம உள்ள போலாம். வரல. என்னம்மா? ஐயோ ஆண்டவா, என்ன பண்றது? பெத்தவங்க பண்ற தப்பால குழந்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அமைதியா இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கியா? நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சே தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தோன்றதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நமக்கு தோன்ற இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கவும் முடியாது. நாம ஆசைப்படுறது நமக்கு உடனே கிடைச்சிட்டா அதோட மதிப்பு போயிடும். இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா இல்ல, அதான் இந்த ஆசை இன்னும் இருக்குன்னு சொல்றியா? காதலுங்கிறது ஒரு பொருள் கிடையாது, அதை நாம வாங்கிலாம் வச்சுக்க முடியாதா? இந்த மாதிரி இருக்கிறதோ சொந்தமாக்கிக்கிறதோ காதல் இல்ல. ஆமா, அது காதல் இல்ல. ஒருத்தவங்களோட நாம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான காதல். எனக்கு இங்க கிடைக்கிற சந்தோஷம் மாதிரி வீட்ல என்னைக்குமே எனக்கு கிடைச்சதே இல்ல. நான் எப்பவும் அந்த மாதிரி அங்க ஃபீல் பண்ணதே இல்ல. நானும் தான். ஏ, நிஷி உன்னை லவ் பண்ணலையா? நான் அவளை இப்போ லவ் பண்றேனா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அதுக்கு நான் தான் காரணம்னா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன் கூட இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் எங்கேயும் கிடைச்சதில்ல. எனக்கும் தான். இந்த மாதிரி ஒரு அன்பை இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே உணர்ந்தது கிடையாது. இந்த சந்தோஷம் எல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்க போகுதுலாம் தெரியல. ஆனா என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் இப்படியே இருக்க ஆசைப்படுறேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நானும் இதே மாதிரி எப்பவும் கூடவே தான் இருப்பேன். ஆனா இது எல்லாத்தையும் இழக்கிற ஒரு நாள் கண்டிப்பா வரும். தேவையில்லாம கண்டதையும் யோசிக்காத. இந்த நொடியை நினைச்சு நீ சந்தோஷமா இரு. அப்படி நினைச்சு என்னால உன்னை விட்டு போகவே முடியாது. அப்புறம்
ரோனி, இங்க பாரு. இந்தா. வேணாம். ஹேய், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு தங்கத்துக்கு? ம், சொல்லுங்க. ம். 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 ஆ. என் மேல என்ன கோவமா இருக்கியா? ஆமா, அப்பா மேலேயும் கோவமா இருக்கேன், அம்மா மேலேயும் கோவமா இருக்கேன். அம்மா மேல கோவமா இருக்கிறதுனால தான் வெளியில நின்னுட்டு இருந்தியா என்ன? எனக்கு இங்க கூட பேசுறதுக்கு யாருமே இல்ல. அதான் அம்மா இல்லைன்னா நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா இல்லையா? அம்மா எங்க போனாங்க? தெரியல. இதை சாப்பிடு. இந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாதா? தெரியாது. ஏன் அம்மா எங்க போறேன்னு சொல்லலையா? அம்மா எங்க போறாங்கன்னு அப்பா கிட்ட சொல்றது இல்ல, அப்பா எங்க போறாங்கன்னு அம்மா கிட்ட சொல்றது இல்ல. 2 பேரும் விட்டுட்டு போயிடுறீங்க. அப்பா வேலையா தானம்மா போறேன். ம். அதே மாதிரி தான் அம்மாவும் வேலையா போறாங்க. அம்மா அப்படியா சொன்னாங்க? என் கூட இருக்கிறதுக்கும் அம்மா கூட இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. நீங்க உங்களோட வேலைக்காக நீங்க போயிடுறீங்க, அம்மா வேலைக்காக அவங்க போயிடுறாங்க. அம்மா கால் கூடவா பண்ணல? நீங்க வீட்டில் இருக்கும் போது அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் அம்மா உங்களுக்கு கால் பண்றதே இல்லை. அடடடடடா, என் செல்ல குட்டிக்கு இதெல்லாம் யாரு சொல்லி தராங்க? யாரும் சொல்லி தரல. அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க 2 பேரும் எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. அது கூட அப்ப இனிமே எப்பவுமே சண்டை போட மாட்டேன். சரியா? உண்மையாவா? உண்மையாதான். சரி வா போலாம், அம்மா கால் பண்ணலாம். நாம 2 பேரும் முன்னாடியே மீட் பண்ணிருக்கணும். ஆனா அதான் நடக்கலையே. இப்ப 2 பேரும் அவங்கவுங்களோட வீட்ல கல்யாணம் பண்ணவங்கள புரிஞ்சிக்கவே முடியாம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாதா? ஆனா இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இது பிரச்சனையில தான் போய் முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போயிட்டு இருக்கும்போது வேற வேற விதத்துல ஒரே விஷயத்த சொல்லி நம்மள காயப்படுத்திட்டு இருக்கோம். இது எவ்வளோ வலியா இருந்தாலும் இப்படிப்பட்ட காதலை இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. ஆனா இப்ப நாம போய் தானே ஆகணும். உன் வைஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் ஒரு நினைவா தான் இருக்கும்ல. எனக்கும் அதுல விருப்பம் இல்ல, அவளுக்கும் அதுல விருப்பம் இல்ல. சோ இனிமே அதை பத்தி பேசாத. ஹர்ட் ஆயிட்டியா?
உன்னால எப்பவும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன். நீ என்னை எப்பவும் ஹர்ட் பண்ணதும் கிடையாது. இப்ப போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. உனக்கு கால் வந்துட்டு இருக்க. தெரியும். சரி எடு. பிரயோஜனம் இல்ல. ஏன்? அவ எப்பவும் ஒரே கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்கா. நானும் ஒரே பதில தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஒரே பதிலா சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பதிலா எடுக்காம இருக்கிறதே நல்லது. கேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, ஹலோ. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். நாங்கள் இப்போ வந்துட்டு தான் இருக்கோம். சரி சரி. கிளம்பலாமா? என்னாச்சு? டைம் கிடைக்கும் போதெல்லாம் மெசேஜ் பண்ண. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ம். போலாமா? ம். வா போலாம். அட்டென்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல. நான் கால் பண்ணும் போதெல்லாம் என் காலை எடுக்காதவரோட காலை இப்ப நான் மட்டும் எதுக்காக அட்டென்ட் பண்ணணும்? தேவையில்லாம எனக்காக ப்ராப்ளம் பண்ணாத. ஏற்கனவே எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை. இந்த வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன். என்ன இருந்தாலும் சரி, நீ அவன் கூட தான் வாழ்ந்தாகணும். புரியுதா? புரியுது. வெளி உலகத்துக்காக தான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அவன் கூட வாழலாம் விருப்பம் இல்லை. நாம பக்கத்துல வந்துட்டோம். இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இப்படியே இருக்கலாம். பிரதர், அந்த தெருமுனையிலே கொஞ்சம் நிறுத்திக்கிங்க. ஓகே சார். பார்த்து ஜாக்கிரதையா போ. நீயும் பார்த்து போ. ம். நான் போகிறேன். போலாமா மேடம்? போலாம்.
குட் கேர்ள். ஆக்காட்டு, என் செல்லம் நல்ல பொண்ணு இல்ல? என் செல்லம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டா. நல்ல பொண்ணு. ம். வழக்கமா உனக்கு சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நீ சந்தோஷமா சாப்பிட்ற. மற்ற நாள்லாம் உனக்கு ஊட்டி விட நான் பின்னாடியே ஓடி வரணும். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு என்ன இவ்வளவு குட் கேர்ளா இருக்க? ஆ? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். ஆ, தெரியுது. சந்தோஷத்துக்கான காரணம் என்ன? ஆ? அப்பா இனிமே அம்மா கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னாரு. அப்படியா? முதல்ல எல்லாத்தையும் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடலாம். ம். ரஞ்சினி, ஆ. என் பொண்ணு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாளா? ஆமாப்பா, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். வெரி குட் தங்கம். அவளுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க. ஆ, சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டா. இது போதும். வா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஆ, வா வாமா போலாம். வாங்க 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 வாங்க. போலாமா? வா போலாம். போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இங்க நான் செத்து போனா கூட உனக்கு தெரியாதுல? யாரும் அப்படி சாக மாட்டாங்க. அப்ப எல்லாரும் சொல்லிட்டு தான் சாவாங்களா? காலையில இருந்து எத்தனை தடவை கால் பண்ணேன், நீ ஒரு கால் கூட எடுக்கல. வர கால் கூட எடுத்து பேச முடியாத அளவுக்கு நீ எங்க இருந்த? நிஷானி, நான் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அதான் கால் எடுக்க முடியல. வீட்ல ஒரு பொண்டாட்டி இருக்காங்கறத மறந்துட்டு தான் நீ வேலையை தேடுவியா? வேலை கிடைச்சிருச்சுன்னா என்ன சுத்தமா மறந்துடுவல? நிஷானி, நான் ஏற்கனவே இங்க செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற தேவலமா கத்திட்டு இருக்காத ப்ளீஸ். அனோஜ், ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? உன்னை தவிர இதெல்லாம் சொல்ல எனக்கு வேற யாரும் இல்ல. நாள் முழுக்க இந்த வீட்ல நான் தனியா தான் இருக்கேன். லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உன்கிட்டயாவது பேசலாம்னு நினைச்சு உனக்கு கால் பண்ணா நீ இப்படி கால் அட்டென்ட் பண்ணாம இருக்கிறத நான் என்னன்னு நினைக்கிறது? அந்த நேரத்துல நீ கால் எடுக்காம இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, நீ என்ன பண்ற, எங்க இருக்கன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. உன்னால நான் பண்ண மிஸ்டு கால் பார்த்தாவது அப்புறமாவாச்சு கால் பண்ணலாம்ல? நான் எவ்வளவு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? கேக்குதா? அப்புறம் ஏன் பதில் சொல்ல மாட்டே? அதான் ஏற்கனவே சொன்னனே, வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட்டா. நீ எனக்கு கால் பண்ணப்போ நான் அங்க கொஞ்சம் மீட்டிங்ல இருந்தா, அதான் உன்னோட காலை என்னால் அட்டன் பண்ண முடியல. சரி, அந்த வேலை உனக்கு கிடைச்சதா? இனிமே தான் தெரியும். இன்னும் கத்துறதுக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு நான் கேக்குறதுல கத்துற மாதிரி இருக்குல்ல? இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணாலும் நீயும் கேட்க கூடாது. அப்படி நீ என்னதான் பண்ணிட போற? நீ ஒரு வேலையை தேடிக்கலன்னா நான் எனக்கு ஒரு வேலையை தேடிப்பேன். வேலையா? ஆமா, ஏ உன் சம்பாத்தியத்துல நான் சாப்பிட விரும்பல. அப்ப இன்னும் 2 நாள்ல வேலையை தேடிக்கோ.
இல்லனா அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ வேலைக்கு போக போறியா? ஏன்? ஏன் நான் என்ன சொல்ல? போயிட்டு கண்ட வேலையை பார்த்து பணத்தை சம்பாரிச்சு வர போறியா நீ? கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு. இது எல்லாத்தையும் நானே சரி பண்றேன். அப்ப நீ வேலைக்கு போ. எனக்கான சரியான வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலை தேடிட்டு தான் இருக்க போறேன். வேலைக்கு போறானா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? வேலைக்கு போகாம இருக்கிறது நீ. சரி, நான் வேலைக்கு போறேன்னா உனக்கு அவமானமா? நீ வேலைக்கு போக கூடாது ஏற்கனவே விட்டு சொல்லிட்ட. கடைசியா சொல்றேன், இதுக்கு மேல வேலைக்கு போறேன்னு சொல்லாத. ஏன்? வேலைக்கு போகாதன்றல. இனிமே வேலைக்கு போறத பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. உனக்கு என்னாச்சு சுலேகா? பட்ட பகல்லே கனவு கண்டுட்டு இருக்க? என்னாச்சுன்னு கேட்டேன். நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு என்னன்னா, நான் எதுவுமே கேட்க கூடாதா? அது கூட எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு நான் இல்லாமலே இருக்கலாம். சுலேகா, நீ இந்த மாதிரி சிரிக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ இப்படி பண்றது எனக்கு என்னமோ என்ன கேலி பண்ற மாதிரியே இருக்கு. நீ இல்லாம போயிடலான்னதே எனக்கு சிரிப்பா இருந்தது. அப்படியா? அப்ப நான் செத்துட்டேன்னா சந்தோஷமா இருப்பேன்ல? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. நீங்க என் புருஷனா நடந்திருந்தா ஏன் இப்படி இருக்க போகுது? நான் உனக்கு என்ன பண்ணலன்னு சொல்லு. நான் உன்னை நல்லா பாத்துக்கலையா? இந்த வீட்ல உனக்கு ஏதாவது குறை இருக்கா சொல்லு. உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ஓ, சாப்பிடுறதுக்கும் போட்டுக்கிறதுக்கும் இருந்தா அது போதுமா? அப்படின்னா நான் உன்னை தூக்கிட்டு போய் என் கார் மேல உன்னை உட்கார வச்சு உனக்கு பூஜையெல்லாம் பண்ணி இவதான் என் பொண்டாட்டின்னு ஊர் முழுக்க சொல்லணுமா? அப்படி பண்ணுவா சொல்லு. இல்ல, நான் உன்னை அப்படி பண்ண சொல்லல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரே விஷயத்த புலம்பிட்டே இருக்க? நில்லு சுலேகா, நில்லு 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 நில்லு. சரி சரி சரி, எல்லா தப்பும் என்னோட தான். தப்பு பண்ணது எல்லாம் நான் தான். நீ இப்ப முன்னாடி சொன்னேல்ல, அது எல்லாமே உண்மை, எல்லாமே உண்மை. சரி, இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? எங்க போற? எனக்கு தேவையானது புருஷனால கொடுக்க முடியலன்னா எனக்கு தேவையானது நான் தான் பாத்துக்கணும். நீ வெளியில வேற எவனையாவது பார்த்து வச்சிருக்க? சொல்லு, பார்த்து வச்சிருக்கியா என்ன? இப்படியே போனா சீக்கிரம் அதுவும் நடக்கதா போகுது. உங்களுக்கு தான் உங்க பொண்டாட்டிய பத்தி எந்த கவலையும் இல்லையே. சுலேகா, நான் ஒண்ணு எங்கெங்கேயோ போயிட்டு கண்டவங்களை பார்த்துட்டு கண்டவங்களோட சுத்திட்டு ஒண்ணு இல்ல. அத ஞாபகம் வச்சுக்க. இவ்வளவு நாளா குழந்தைய வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா உங்களுக்கு குடிச்சிட்டு பார்ட்டி பண்ண மட்டும் தான் தெரியுதுல. நேத்து அதுக்காக தான் நான் வீட்டுக்கு சீக்கிரமாவே வந்தேன். ஆனா நீ இங்க வீட்ல இல்ல. கடைசியா இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு பழிய நல்லா ஏமால போடுறீங்கல்ல. அது உன்னோட தப்புன்னு நான் சொன்னனா? உன்னோட தப்புன்னு நான் உன்கிட்ட சொன்னனா? சுலேகா, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நான் சில விஷயங்களை மிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அதெல்லாம் இருந்தாலும் நீ ஆசைப்படுறதெல்லாம் பண்றதுக்காக நான் உனக்கு பணம் கொடுத்திருக்கேன், சுதந்திரம் கொடுத்திருக்கேன், எல்லாமே கொடுத்திருக்கேன். வேற என்ன வேணும்? இந்த வாழ்க்கை எனக்கு சலிச்சு போயிடுச்சு. ரோனி, இன்னைக்கு நாம எல்லாரும் ஒன்னா படத்துக்கு போலாம். நீ, அம்மா, அப்புறம் நான் எல்லாரும் படத்துக்கு போலாம். ஹே, சரியா? சீக்கிரம் ரெடியாகு.
நம்ம கிளம்பலாம். ஓகேவா? போங்க 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 போங்க. சீக்கிரம் வாங்க. ரோனி, உன் அம்மாவை கொஞ்சம் சிரிக்க சொல்ல. அவ முகத்தை பாரு. அம்மா சரிங்கம்மா. இதே மாதிரியே டெய்லியும் சிரிச்சிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல ரோனி? எல்லாம் தினமும் இப்படியே இருந்தா நானும் தினமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்பா இனிமே அம்மா கிட்ட சண்டை போட மாட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. நான் இல்ல தங்கம், அம்மா தான் என் கூட சண்டை போடுறா. ஆமா. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாமா? சிரிமா. ஹலோ. ஹலோ, சுலேகா வீரரத்னம். யாரு? இப்போ என்கிட்ட உனக்கு பேச கஷ்டமா இருக்குன்னு தெரியும். ஸோ உன்னோட ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வராமல் இருக்கணும்னா நான் சொல்றதை கேளு. யார் நீங்க? இப்படியே கேட்டுட்டு இருந்தேன்னா உன் புருஷன் சந்தேகப்படுவான். ஒன்று பண்ணு, இப்போ நீ உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுற மாதிரியே மெயின்டைன் பண்ணி பேசு. ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லு. ரைட். இப்போ நீ இன்னொருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கல்ல, உன்னோட கள்ள தொடர்புக்கான எவிடன்ஸ் இப்போ என்கிட்ட இருக்குமா? நீ அந்த பையன் கூட ஹோட்டலுக்கு போனது, அப்புறம் அந்த ஹோட்டல் ரூம்குள்ள பண்ணது, அப்புறம் நீங்க கேப்ல எப்படி வந்தீங்க, கேபுக்குள்ள நீங்க எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்க, எப்படி கிஸ் பண்ணீங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. என்ன பண்ற நீ? ஃபோனெல்லாம் கட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்க. இப்போ நான் உன் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறேன். நீ உன் ஹஸ்பண்டு கூட காரில் போகிறத பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உங்கள் கூட ஒரு பொண்ணு இருக்காளே, அது உன்னோட பொண்ணு தானே? நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கியா? உங்கள் 2 பேரோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா வேணும். ஒருவேளை தரலனா
இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் தாராளமாக நீ பார்க்கலாம். நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சுதா? பயப்படாத. பணத்தை கொடுக்கறதுக்கு நான் உனக்கு 1 வீக் டைம் தரேன். அங்கேருந்து பேசுறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ இதை பற்றி பேசலாம். அப்புறம் பேசும்போதே கட் பண்ணுறது, போலீஸ்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுக்கறது, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணாத. உனக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கா, புரியுதுல்ல? ஒருவேளை நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறமா ஃப்ரீ டைமில் பேசலாம். ஓகே? அப்படியே கொஞ்சம் முன்னாடி ஓரமா நிறுத்துங்களேன். என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. என்ன திடீர்னு? காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல, அதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாம். என்ன? இல்ல, கேஸ்ட்ரிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உன்னால வர முடியாதா? அவ்வளோ கஷ்டமா இருக்கா? நீங்க இவ்வளவு கூட்டிட்டு போயிட்டு வாங்க, நான் வேற வண்டி பிடிச்சி வீட்டுக்கு போறேன். நீங்க இல்லாம நான் போக மாட்டேம்மா. எனக்கு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க கூட வெளியில போகலான்னு வந்தேன். இப்போ அதுவும் நடக்கல, இதுவும் நடக்கல. எனக்கு ஒன்றும் புரியல சுலேகா. சரி, நீங்க போய் அந்த வேலையை பாருங்க, நான் குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிடும். அப்போ நம்ம படத்துக்கு போகலையாம்மா? சரி, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்றேன். வேணாம், நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன். ஷோரா? ம். குழந்தைய கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு போ. நான் போய் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். உங்க ஃப்ரெண்டு ஏதாவது வேலையை பத்தி சொன்னாங்களா? இல்ல. நமக்கு வேலை கிடைக்கணும்னா நம்ம தான் போய் தேடி ஆகணும். அதெல்லாம் தானா நம்மள தேடி வராது. நீ அவங்களுக்கு கால் பண்ணி பாத்தியா? அவனே கால் பண்ற சொல்லிருந்தான், நான் கால் பண்ண எடுக்கல. அப்ப அவனே கால் பண்ணட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆனா அவன் கால் பண்ணல. ம், சரி, மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டு நானே கால் பண்றேன். கடைசியா வாடகை வந்துடும்.
கரண்ட் பில் வந்துரும், அப்புறமா தான் வேலை தேட போறல. இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் தான் சொல்றேன்ல, இது எல்லாத்தையும் நானே சால்வ் பண்ணிடுவேன். சரி, அப்படி மட்டும் பண்ணலன்னா நான் உன்கிட்ட சொன்னதை நான் பண்ணுவேன். அப்புறம் என் மேல கோவப்படாத. தேவையில்லை. தேவையில்லைன்னா பசியோட சாவ சொல்றியா? அம்மா, அப்போ நாம இன்னைக்கு படம் பார்க்க போக மாட்டோமாமா? சாப்பாடு சூடா இருக்குமா, ஆறத்துக்குள்ள சாப்பிட்டுடுங்க. எனக்கு வேணாம் ரஞ்சினி. சொல்லுமா, இன்னைக்கு தியேட்டருக்கு படம் பார்க்க போக மாட்டோமா? எனக்கு தான் தலைவலிக்குதுன்னு சொன்னல, என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இரு. செல்லம் வா, உள்ள போய் ஏதாவது சாப்பிடலாம். வேண்டாம். நான் தான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, ஆண்டி கூப்பிடுறாங்களே, போய் சாப்பிடு. ரஞ்சினி, ஆ அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. சரிங்கம்மா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அவர் வந்து கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்குன்னு சொல்லிடுங்க. ஆ Shit. ஹலோ. ஹலோ, இதுக்காக கால் பண்ண? இப்போ நான் வீட்டில் இருக்கேன். நான் உடனே உன்னை மீட் பண்ணணும். வெயிட் பண்ணுமா? என்ன திடீர்னு? ஐயோ, திடீர்னு தான் நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். பிரச்சனையா? என்னாச்சு? ஃபோன்ல எதுவும் சொல்ல முடியாது, நம்ம நேரா மீட் பண்ணலாம். ஆ, நான் சீக்கிரமா வரேன். இதோ இப்பவே கிளம்பி வரேன். ஆ சரி, சீக்கிரமா வா. ஓகே. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி உடனே வர சொல்றேன். பேசு. வேலை என்னவா இருந்தாலும் இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. சரி, நான் முதல்ல போய் பார்க்கறேன். தேவையில்லாம வாய் விட்டு கிடைக்கிற எந்த வேலையும் மிஸ் பண்ணிடாத. சரி, நான் முதல்ல போய் பார்க்கறேன். ஏய், டிஃபன் எடுத்து வைக்கவா? சாப்பிடல, எனக்கு டைம் இல்ல. அப்ப பேக் பண்ணி தருவா? இல்ல, வேண்டாம். கட்டி பிடிக்காத. ஏன், என்னாச்சு? என்னாச்சுன்னா, இன்னைக்கு எனக்கு ஒருத்தன் கால் பண்ணியிருந்தா. நம்ம 2 பேரை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரியும் சொல்றான். நம்மள பத்தியா? நம்மள பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு நம்ம 2 பேரும் எங்க போனோன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் நம்ம 2 பேரோட போட்டோஸ் வச்சிருக்கான். போட்டோவா? என்ன போட்டோ? இங்க பாரு, இதோ பாரு. இது நாம நேத்து 2 பேரும் கேப்ல இருந்ததா? அப்போ அந்த கேப் டிரைவர் தான் இந்த போட்டோ எல்லாத்தையும் எடுத்துருக்கணும். அவன் கிட்ட என்ன சொன்னா? ஒரு வாரத்துல 30 லட்சம் ரூபாய் தரலனா இதை FB ல போடுவேன்னு சொன்னான். 30 லட்சமா? அவனுக்கு என்ன பைத்தியமா? இப்ப எனக்கு என்ன டவுட்னா, அவனுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? நேத்து வந்து கேபோட நம்பர் உன்கிட்ட இருக்கா? சுலேகா, ஆக்சுவலா கால் லாக்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு போறதால எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நிஷானி.
இது கண்டிப்பா அந்த கேப் டிரைவரோட வேலை தான். இது யாரோட நம்பர்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா வேற யார்கிட்டயும் இந்த போட்டோஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சுலேகா, நானும் அதே தான் நினைக்கிறேன். நேத்து வந்த கேப் டிரைவரை தவிர வேற யாரும் இந்த போட்டோ எடுத்துக்கவே முடியாது. அந்த கேப் டிரைவர் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு வேற என்ன, அவனை பிடிச்சி 4 போடு போட்டு அவனே போட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்துட போறான். இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். நாம ஏதாவது பண்ண போய் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. சுலேகா, உனக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன். இவன் மட்டும் என் போட்டோவை FB-ல போட்டேன்னா நான் செத்துருவேன். உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா? அப்ப அவனுக்கு 30 லட்சம் ரூபாய் தரலான்னு சொல்றியா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்? சுலேகா, நீ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவன் போட்டோஸை FB-ல போட்டுருவான். அது மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ல வர? இப்போதைக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அவன் 30 லட்சம் ரூபாய் கேட்டுட்டு இருக்கான். சுலேகா, இப்ப என் போன்ல கூட பேலன்ஸ் இல்லை. இல்லைன்னா அவனுக்கு கால் பண்ணி இப்ப என்ன பண்ண போறான்னு நான் கேட்டுருப்பேன். இப்போ ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசாத. இப்ப என்னோட தலைதான் உருண்டுட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோ. சுலேகா, எனக்கு புரியுது. இது உன் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது எனக்கும் தான் பிரச்சனை. இதை நீ என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம நானே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உன்கிட்ட இதை சொன்னதுக்கு காரணமே இந்த ப்ராப்ளம்க்கு நீயாவது ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவேன்னு தான். ஆனா நீ இப்படி எதுவுமே சொல்லாம இருக்கிறது எனக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்குது. இப்படி உடனே ஏதாவது என்ன பண்ண சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கொஞ்சம் யோசிக்க விட. நீ யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட போல இருக்கு. சரி சரி இரு, ஏதாவது பண்ணலாம். ட்ரெஸ் இல்லாம பெட்ல கட்டி புடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் காதல் இல்ல. பிரச்சனைன்னு வரும்போது கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது தான் காதல். சுலேகா, சுலேகா, எனக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? அத மனசுல வச்சிருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி, இந்த பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போற கேள்விகளுக்கு நீ தயாரா இரு. அவ்வளவுதான். சுலேகா, 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 அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாப்பா? தெரியல தங்கம். அம்மா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. சுலேகா, சுலேகா, கதவை தர. சுலேகா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதால இப்படி இருக்குன்னு சொன்னாங்க.
ஸ்ட்ரெஸ் ஆகணும்னா அது எனக்கு தான் ஆகணும். இது வெறும் தலைவலியாக தான் இருக்கும். மாத்திரை சாப்பிட்டேன்னா சரியாயிடும். என்ன இருந்தாலும் நீ என் கூட பேசுறது தானே உனக்கு தலைவலியா இருக்கு. என்ன இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. ரோனி, அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமாண்டா செல்லம். நான் வேணா ரஞ்சனி கிட்ட சொல்லி சூப் வச்சு தர சொல்லட்டுமா? வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சரியாயிடுவேன். வீட்டில் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் அம்மா வீட்டுக்காவது போயிருப்பேன். இப்போ அவங்களுக்கு பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க உன் கூட வந்து நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் இப்போ என்னாச்சு? இப்போதைக்கு எதுவும் ஆகல, ஆனா இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா ஏதோ ஆக போகுது. நீ என்னதான் பண்ணலான்ற பிளான்ல இருக்க? இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றது தவிர வேற என்ன பண்றதா? ஒரு அழகான சின்ன வீடு, நமக்குன்னு குழந்தைங்க, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழலான்ற கனவோடு இங்க வந்தேன். எனக்கு மட்டும் அந்த கனவுலாம் இல்லைன்னு நினைக்கிறியா என்ன? அப்படி கனவு மட்டும் இருந்தா போதாது, அதை நிஜமாக்க வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும். அந்த கனவுகளை நிஜமாக்க நான் மட்டும் கஷ்டப்படலன்னு சொல்ல வரியா நீ? நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம்னே தெரியல. சிகரெட் நாத்தும். நான் ஸ்மோக் பண்ற தெரிஞ்சு எதுக்காக இங்க வந்து நின்னா? நீயாவே இங்க வந்து நின்னுட்டு நாத்தடிதுன்னு சொல்லாத தேவையில்லாம. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? இப்பெல்லாம் உனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சுன்னா பேசுறது எல்லாத்தையும் பேசிடுறேன், அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு கோவம் வரும்போது கோவத்துல நான் எப்பவும் அப்படிதான் ஏதாவது பேசிடுவேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை எழுந்துருவோன்ற பயத்துல தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளைக்கு வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவன்கிட்ட பணம் இருக்கோ இல்லையா, அவன்கிட்ட சொத்து இருக்கோ இல்லையா, ஒரு பொண்ணு அந்த ஆம்பளைய எப்பவும் ஒரே மாதிரி தான் விரும்பணும். அப்படி இருந்தாதான் அந்த ஆம்பளைக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த பொண்ணு நமக்காக தான் காத்துட்டு இருக்கா, அவளுக்கு நாம ஏதாவது பண்ணணும்னு நமக்கு தோணும். இப்போ உனக்கு அப்படி தோணலையா? இவ்ளோ கஷ்டத்துலயும் உன்னை விட்டு போகாம உன் கூடவே இருக்கிறது பொறுமையா தெரியலையா? நாள் ஃபுல்லா வீட்டுக்குள்ள தனியா அடைஞ்சு கிடக்கிறது எனக்கும் போரா தான் இருக்கு. எனக்கு வேலை இல்ல, முன்ன விட நமக்குள்ள நிறைய சண்டை வருது. அப்புறம் என் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் என் கூட வந்து படுக்க கூட மாட்டேங்கிற. எத்தனை நாள் நான் அழுதுகிட்டே தூங்கியிருக்கேன் தெரியுமா? சில சமயம் இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே எங்கேயாவது போயிடணும்னு தோணிருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என் மேல நீ கொஞ்சம் நம்பிக்கை வை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை பட்னியா படுக்க வச்சது இல்லல. நாம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமாவே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஏய்
ஹலோ. என்னாச்சு? ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிறாருன்னு ஃபோன் எடுக்கலையா? இப்போ மட்டும் இந்த ஃபோனை கட் பண்ணனா நேரடியாக வந்து உன் புருஷனையே பார்ப்பேன். ஐயோ ப்ளீஸ், இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனால தான் கால் எடுக்க முடியல. சரி சரி, எனக்கு புரியுது. நான் கேட்டதை கொடுத்துட்டா உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இல்லைன்னா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட லவ் ஸ்டோரி வைரல் ஆகும். இது வைரல் ஆகுறதும் இல்லை 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து முடிச்சு வைக்கிறதும் உன்னோட கையில் தாம்மா இருக்கு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. என்கிட்ட பணம் இல்ல. இந்த மாதிரி மத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல தயவு செஞ்சு விளையாடாத. என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு மட்டும் மற்றவங்களோட ஃபீலிங்ஸில் விளையாட ஆசையா என்ன சொல்லு பார்ப்போம். நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு. உன்கிட்ட பணம் இல்லை, அதை விட்டுரு. ஆனால் உன் புருஷங்காரன் இருக்கானே, அவங்ககிட்ட பணம் இருக்குல்ல. உன்னோட அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கில் டெபாசிட் ஆகுறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எனக்கு எடுத்து கொடுத்துட்டேன்னா இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீயும் நிம்மதியாக இருக்கலாம்ல. என்கிட்ட அவ்வளோ பணம் எல்லாம் இல்ல, உண்மையாவே இல்ல. இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ண வேலைக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? எல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. யார் உன்னை கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண சொல்றது? சரி சரி, ஒருவேளை உன்னோட புருஷன் தான் என்ன இந்த வேலையை பார்க்க சொல்லியிருந்தா? அப்படின்னா அந்த கேப்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் உனக்கு யார் அனுப்புனது? நீ அந்த கேப் டிரைவர் தானே? கேப்ல இருந்த போட்டோலாம் நீங்களும் உங்களோட ரகசிய பாய் ஃப்ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த போட்டோ தானே கேக்குறீங்க? இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து மத்தவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம். சரி 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 சரி, நீ இவ்வளோ பாசமா சொல்றல்ல, அப்போ அப்படியே பண்ணிடலாம். ரைட், அப்படியே பண்ணிடுறேன். இல்ல இல்ல, நீ அப்படி எதுவும் பண்ணிடாத. நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அதான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். சாரி. ஐயோ, நானும் இங்க ரொம்ப ப்ரெஷர்ல தான்மா இருக்கேன். நீ மட்டும் நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னா இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் தானா டிலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குமே ப்ரெஷரே இருக்காதே. ஐயோ ப்ளீஸ், அந்த போட்டோஸ் எல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லு. ஐயோ புரிஞ்சுக்கோ, இந்த போட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வைரல் ஆனா தான் பிரச்சனை வரும். சரி சரி, இதை நீ எப்படியே விட போறனா இந்த விஷயத்தை உன் புருஷன்கிட்டயே பார்த்து பேசி முடிச்சுக்கிறேன், சரியா? இப்போதைக்கு போனை வைக்கிறேன். வேணாம் வேணாம், நம்ம இதை பத்தி நேர்ல பார்த்து பேசலாமா? கடைசியா என் வழிக்கு வந்துட்டியே. இங்க பாருங்க மேடம், நீ என்ன நேர்ல வந்து பார்த்து பேசினால இதே தான் சொல்ல போறேன். அப்புறம் என்ன? இங்க பாரு, இதை பத்தி நீ வேற யார்கிட்டயோ இல்ல போலீஸ்கிட்டயோ சொன்னா அப்புறம் பிரச்சனை அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நீ என் மேல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்ல இல்ல, என்ன நம்பு. நான் உன்னை நேர்ல மீட் பண்ணி பேசணும், அவ்வளவுதான். சரி, ஓகே. அது எங்க எப்போன்னு நான் உனக்கு சொல்றேன், ஓகேவா? சரி. ரொம்ப நல்லது நல்லது. ரைட், இதுல மட்டும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்புறம் எல்லாமே கையை மீறி போயிட சொல்லிட்டேன். இல்ல இல்ல, என்ன நம்பு. ஹலோ ஹலோ,
ம் உள்ள வா. பயப்படாத, உள்ள வந்து உக்காரு. நான் இங்க வந்தது தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியா நீ நினைக்கிற? நம்ம ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இதை பண்ண போறோம். ஆனா ம் சரி, 25 லட்ச ரூபா கொடு, முடிச்சிடலாம். 25 லட்சமா? என்கிட்ட 25,000 கூட இல்ல. என்கிட்ட எந்த பணமும் இல்ல. அதனாலதான் இப்படி உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். 25 லட்ச ரூபாய்க்காக ஒரு பொண்ணு கூட படுக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாத. என் நிலைமைய புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. சரி, இதை பத்தி உன்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்? இங்க ஆம்பளைங்க எல்லாமே சுயநலவாதிங்க. வெறும் பெட்ல மட்டும்தான் அவங்களுக்கு பொம்பளைங்கள பத்தி ஞாபகமே வரும். நானும் அப்படிதானே நினைக்கிறியா? அட்லீஸ்ட் நீயாவது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீயும் மத்த ஆம்பளைங்கள மாதிரியே இருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் எல்லா ஆம்பளைங்க கூடயும் போய் படுக்கிறவ இல்ல. என் புருஷனை தவிர நான் அனோஜ் கிட்ட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன். ஆ, அப்போ உன் பாய் ஃப்ரெண்டோட பேரு அனோஜா? இந்த பிரச்சனைய பத்தி அவன் யோசிக்க கூட இல்ல. அத நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. ஆனா நான் அந்த மாதிரி இல்லை. அப்போ ப்ளீஸ் இந்த ப்ராப்ளம நம்ம இப்பவே முடிச்சிடலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு பொம்பளை பொண்ணும் இருக்கா. அவளுக்கு நல்ல அம்மாவா இருக்க. அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன். சரி, இதுக்கப்புறம் நீ இந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடு. என் நிலைமை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையை சொல்லணும்னா நான் உங்ககிட்ட இருந்து 25 லட்ச ரூபா வாங்கிட்டு போய் இன்னொரு பொண்ணோட 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்திருக்கணும். ஆனால் நான் அதை பண்ணல. உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி பண்ண தோணலை. எனக்கு தெரியும். இதெல்லாம் நீ பணத்துக்காக பண்ணியிருந்தாலும் நீயும் ஒரு மனுஷன் தானே. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். ப்ளீஸ் அதெல்லாம் டெலீட் பண்ண. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். சரி, எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஆனால் இப்போதைக்கு இல்லை. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு.
இன்னும் பயமா இருக்கா? இப்போ ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் எதுக்கு பயப்பட போறேன்? உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருச்சு.
அம்மா இன்னும் வரலையா? அம்மா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்கம்மா. அவங்க வர லேட் ஆகும். ஆனா அம்மா முதல்ல எங்க கூட வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா திரும்பி வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்துருக்கலாம்ல. ஆனா அப்போ அப்பா கூட இல்லைல்ல, அதனால தான். புரியுதா? அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லை. நீ எங்க போன? எத்தனை தடவை உனக்கு கால் பண்ண? என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரப்படுற? வா, முதல்ல போய் ஏதாவது குடிச்சிட்டு அப்புறமா பொறுமையாக பேசலாம். குடிக்கலான்னு டைம் இல்ல. வீட்டு பிரச்சனையில நிஷானி டெய்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. நிஷானி கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லு. லாசா, நான் ஏற்கனவே என்னென்ன பொய்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன். சுலேகா கிட்ட பணம் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீ அவகிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? எனக்கு அவளை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. பேசாம இந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வழியை பார்க்கலாம். உனக்கு என்ன பைத்தியமா? உன்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ணிவிட சொல்லி அவளை மிரட்டி அவகிட்ட பணத்தை வாங்க பாரு. 30 லட்சம் அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ தான் இப்படி சொல்ற, ஆனா அவகிட்ட ஒண்ணுமே இல்லையே. அவகிட்ட இல்லைன்னா அவ புருஷன்கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல. இன்னைக்கு அவ என் காலிலே விழுந்துட்டா. இருக்கிற பணம் எல்லாம் அவன் புருஷன்கிட்ட தான் இருக்கு. இவளால தொடக்கூட முடியாது. என்ன? ஓ, அது சுலேகாவை இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். நீ அவளை மீட் பண்ண போறீங்க என்று சொல்லவில்ல. சொல்றதுக்கு நேரம் கிடைக்கல. திடீர்னு தான் மீட் பண்ணோம். எங்க மீட் பண்ண? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ட இடத்துல நின்று பேச முடியுமா அனுஜ்? இன்னைக்கு அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். ஹோட்டலுக்கா? ஹோட்டல்னா எப்படி சொல்றது? ரூமுக்கு. ரூம்கா? அவளை பார்த்த உடனே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவ உடம்பு இருக்கு, அப்புறம் இந்த இந்த இடத்துல ஒரு மச்சம் அழகா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ அவ கூட படுத்தியா? அதுக்காகலாம் நான் அவளை கூட்டிட்டு போல. ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனா அவளுக்கும் அந்த விஷயம் பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. அனோஜி, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறலாம். அவளோட வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். என்னடா சொன்னா? ஏய், இரு இரு இரு, நான் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா பேக்கப் இருக்கு. கையை எடு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. உன் வேலையை என்கிட்ட காட்டாத. ஏய், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோவை காட்டி அவகிட்ட பணத்தை கேட்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இங்க பாரு, அவ உன்கிட்ட கெஞ்சி கேட்கும் போது 30 லட்சம் இல்லைனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 20 லட்சமாச்சும் எனக்கு கூட கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு அவ கூட படுத்துட்டு வந்துட்டு இங்க தேவையில்லாம பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க. அவ அழுறத பார்த்ததும் எனக்கு பாவமாயிடுச்சு. பாவமா? என்ன பாவம்? அவ கிட்ட இருந்து மட்டும் 20 லட்சம் வாங்கிருந்தா இதை விட அழகான பொண்ணுங்க கிடைச்சிருப்பாங்க. அவ கூட படுக்கிறதுக்கு 20 லட்சம் விடுறதுக்கு அவட தீபிகா படுக்கணும்னு நினைச்சியா? நானும் உன்ன மாதிரி தானே. நானும் மனுஷன் தான், எனக்கு உணர்ச்சி எல்லாம் இருக்குல்ல. என் ஆசையை நான் தீர்த்துக்கிட்டேன். ஐயோ, நீ அவ கூட என்ன பண்ணுங்கிறத பத்தில எனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஆனா அவகிட்ட வீடியோஸை லீக் பண்ணிடுன்னு மிரட்டி எப்படியாவது 20 லட்சத்தை வாங்குறதுக்கான வழியை பாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படியா? இப்ப என்ன பண்ணுவ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க பாரு, அவ கூட படுக்கிறதுக்காக நாம ஒண்ணும் இதை பண்ணல. சரி, உனக்கு பணம் வேண்டாடா விட. ஆனா எனக்கு அவகிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கி கூட. இல்லன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு சொல்லு. உன்னை கொண்டுட்டு நானும் செத்துருவேன். இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. ஏய் ஏய் லசா, கையேறா. எதுவும் பேசாத. நான் சொல்றத கவனமா கேளு. அந்த வீடியோல இருக்கிறது வெறும் சுலேகா மட்டும் இல்ல. அந்த பெட்ல அவ ஒண்ணு தனியா மட்டும் படுக்கல. அவ கூட நீயும் தான் இருக்க. ஓவரா பேசுனா இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நிஷானிக்கு அனுப்பிடுவேன். இதுக்கு மேல பேசாத. உன்னால என்ன பண்ண முடியுமோ தாராளமா போய் பண்ணிக்கோ. லசா, ஓடா. லசா, ஏய் ஏய்
உங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகலையாம்மா? ம் ஆமா செல்லம். அப்பாவுக்கு அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நீ சோகமா இருக்கியடா தங்கம். அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையாடா செல்லம். அப்பாவுக்கு அம்மாவை பார்த்துக்க நேரம் இல்லைன்றதுல அம்மாக்கு எந்த வருத்தமும் இல்லை. நாளையில இருந்து என் செல்ல மகளை விட்டுட்டு அம்மா எங்கேயும் போக மாட்டேன். நாளையில இருந்து நான் எப்போ என் செல்லத்து கூட தான் இருப்பேன். சரிதானே? ம். சரி, நீ கீழே போயிட்டு அங்க விளையாடு. அம்மா ஒரு கால் பேசணும். கால் பேசின உடனே வந்துடுறேன். ஹலோ சுலேகா, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியா? வீட்டுக்கு போனதே என் ஞாபகம் வந்திருக்கும் போல. ஆமா, வீட்டுக்கு வந்ததும் உன் ஞாபகம் வந்துடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு கால் பண்ணிட்டேன். சீரியஸாவா? ஒரு தடவை என் கூட இருந்ததுக்கு அப்புறம் உன்னால என்ன மறக்கவே முடியலல்ல? என்ன? உண்மைதான். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் கால் பண்ணேன். ஆனா நீ உண்மையை சொல்லணும், சரியா? என்ன கேளு. இதுக்கப்புறம் இந்த லசா உனக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்பான். உனக்காக 30 லட்சம் ரூபாயை விட்டுருக்க. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த 30 லட்சம் ரூபாய் பிளானுக்கு பின்னாடி அந்த நாய் அனோஜ் தானே இருக்கான். அனோஜா? அது யாரு? நீ சொன்னியே என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அந்த நாய் தான். அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே? என்ன சொல்ற? அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது. நீ பட்ட கஷ்டத்தை பார்த்து ஒரு மனுஷனா உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தா நீ என்ன மிருகமாக்க பாக்குற. நீங்க எல்லாருமே மிருகங்க தான். பலவீனமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்ததோ அதை சாதகமா பயன்படுத்திட்டு நாய் மாதிரி யூஸ் பண்ற மிருகம் தானே? ஓ ஓ ஓ, நான் நாய் தான். நாய்ன்றது ஒரு மிருகம், வேட்டையாடுற மிருகம். சரி, இப்ப உடனே நீ 30 லட்சம் ரூபாய் ரெடி பண்ற, இல்லைன்னா நான் எப்படிப்பட்ட மிருகன்னு நான் உனக்கு காட்டுவேன். நாளைக்குள்ள நீ எனக்கு 30 லட்சம் ரூபாய் தரலன்னா இந்த மிருகத்தோட வேட்டையை நீ பாப்ப. உன்னோட எல்லா வீடியோவும் என்கிட்ட பேக்கப் இருக்கு. உனக்கு வேணும்னா நீ அப்லோட் பண்ணிக்கோ. அது அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு அனுப்பியிருக்க போட்டோஸையும் வீடியோஸையும் கொஞ்சம் பாரு. என்னது? ஏய், ஹலோ ஹலோ, என்னாச்சு? நாளைக்கு காலையில இந்த போட்டோஸ் எல்லாம் Facebookல போட்டு வைரல் ஆக்கவா? உன்கிட்ட இருக்கிறது வெறும் கிஸ் பண்றதுதான். இல்ல 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 இல்ல, வேணாம். ப்ளீஸ் மேடம், பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. இப்ப ஏன் நடுங்குற? இவ்ளோ நேரம் வீரியமா இருந்ததெல்லாம் இப்ப சுருங்கி போயிடுச்சா? இல்ல இல்ல, வேணாம் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ், கெஞ்சி கேக்குறேன். பலவீனமா இருக்கிறதோட வலி என்னன்றது இப்போவாது உனக்கு புரிஞ்சுதா? ஆமா மேடம், புரியுது புரியுது. இதெல்லாம் நான் எனக்காக பண்ணலங்க. சரி சரி, நான் எல்லாம் உண்மையா சொல்லிடுறேன். உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்க அந்த அனோஜ் தான் இந்த ஐடியாலாம் கொடுத்தான். அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் எதுக்காக போய் சொன்ன? சரி 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 சரி, எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த பணமும் வேணாம்.
உங்களுக்கு வேணா நான் என்னோட வண்டியை வித்து கூட பணத்தை கொடுக்குறேன். ஆனா ப்ளீஸ் இதை மட்டும் பப்ளிஷ் பண்ணிடாதீங்க மேடம். சரி, அப்பனா நான் என்ன சொல்றேனோ அத நீ செய். ஆனா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வெய், நாளைக்கு இந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் கண்டிப்பா நியூஸ்ல வந்துரும். வேணாம் 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 வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன். ஆனா தயவு செஞ்சு இதை பப்ளிஷ் மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். சரி, நீ அந்த நாய் அனோஜுக்கு கால் பண்ணி நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவனை மீட் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லு. ம், ஆனா இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வெய், நாளைக்கு இந்த போட்டோஸ பப்ளிஷ் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, உன்னையும் கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். வேணாம் 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 வேணாம். தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்ல கூட சொல்லாதீங்க மேடம். சரி, இப்ப உடனே அந்த நாய்க்கு கால் பண்ணி நான் பணத்தை குடுக்கறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில அவனை மீட் பண்ணி அத பத்தி பேசணும்னு சொல்லி வர சொல்லு. ஆ ஆ ஆ. உடனே நான் அவனுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. நீங்க 2 பேரும் நான் சொல்ற இடத்துல தான் மீட் பண்ணணும். ஆ ஆ ஆ. சரிங்க. சரி 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 சரி. நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணிடுறேன். அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பப்ளிஷ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலைங்க. சத்தியமா சத்தியமா சொல்றேன். அப்படியா? அப்ப நாளைக்கு காலையில மீட் பண்ணும்போது உன் கல்யாணத்தை பத்தி நம்ம பேசலாம். ஹலோ 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 மேடம் மேடம். நான் தான் விட்ட சொன்னல சார், அவளை கொஞ்சம் மிரட்டினாலே அவகிட்ட இருந்து பணம் வந்துடும். நீ தான் தேவையில்லாம கோவப்பட்டு போயிட்ட. சரி, அவ என்ன சொன்னா? எவ்வளவு தரேன்னு சொன்னால? 25 கொடுக்குறேன்னு சொன்னா. 25 லட்சம் தானா? 30 கேட்டிருக்க வேண்டியது தானே அவகிட்ட? இன்னும் கொஞ்சம் மிரட்டிருந்தா கண்டிப்பா 30 கொடுத்துருப்பா. ஆனா லாசா, இந்த விஷயத்துல நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு அவளுக்கு தெரியவே கூடாது. நான் எதை சொல்ல மாட்டேன். அப்ப இது எல்லாமே உன்னோட பிளான் தான் இல்லையா? இது அவனோட பிளான் இல்ல, என்னோட பிளான். உன்னை இவ்ளோ உண்மையா லவ் பண்ண ஒருத்திக்கிட்ட நீ இவ்ளோ கேவலமா நடந்திருக்க. நீ உன்கிட்ட பணம் இல்லைன்னு ஒரு பிச்சைக்கார மாதிரி சொல்லி அழும்போதெல்லாம் நான் உனக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா அது எதுவும் ஞாபகம் இல்லைல்ல? சுலேகா, நான் பெரிய பிரச்சனையில மாட்டியிருந்தேன். இப்போ உன் பிரச்சனை முடிஞ்சுதா? நீ பண்ண இந்த பிரச்சனையால நான் இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த நாய் கூட எல்லாம் படுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் இந்த நாய். இவ்ளோ நாளா நீ லவ் பண்ணது என்னையா இல்ல என் பணத்தை மட்டும்தானா? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். இவன் உன் ஃப்ரெண்டா? இவன் எவ்வளவு கேவலமானவன் தெரியாமண்ணா இவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன்னு தெரியுமா? கடைசியா நான் இவ்வளவு லவ் பண்ணவ ஒரு மிருகம்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இவன் என்கிட்ட என் உயிரை கேட்டிருந்தா கூட நான் கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு நான் இவனை லவ் பண்ணேன். ஆனா இவனுக்கு அது புரியவே இல்லை. சுலேகா, சுலேகா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கணுமா? உங்களை மாதிரி மிருகங்கள்லாம் எப்பவுமே மன்னிக்கவே கூடாது, கொல்லணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க 2 பேரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல போறேன். நீங்க பண்ண இந்த பிரச்சனையால நான் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் எனக்கு கால் பண்ணும்போது இது எல்லாத்துக்காகவும் என்ன நானே எவ்வளவு திட்டிக்கிட்டேன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு
இது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியலன்னு இந்த நாய்கிட்ட சொன்னப்ப முதுகெலும்பு இல்லாத நாய் மாதிரி எப்படி ஓடுனான்னு தெரியுமா? இவனோட டார்ச்சர் தாங்க முடியாததாலதான் நான் இவன் கூட படுக்கவே முடிவு பண்ணேன். கடைசியா இவன் என்ன ஒரு ப்ராஸ்டியூட்டாவே மாத்திட்டான். சுலேகா, இவன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இவன் கூட இருக்கிறத வீடியோவா எடுத்து வச்சிருந்தேன். நானா சொல்ற வரைக்கும் அந்த விஷயமே அவனுக்கு தெரியாது. மேடம், தயவு செஞ்சு அதை பப்ளிஷ் பண்ணிடாதீங்க மேடம். இப்படி கோழையா அழாம ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ. போன்ல மட்டும் அப்படி மிரட்டிட்டு இருந்த, பேக்கப் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப அந்த வீரெல்லாம் எங்க போச்சு? சாரி மேடம். பெட்ல வீரியமா இருக்கிறதால மட்டும் ஒரு ஆம்பளை ஆயிட முடியாது. ஆம்பளையா இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மனுஷனா இருக்க கத்துக்கோங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத கத்துக்கோங்க. ஒரு பொண்ணு உங்களை நம்பறதால தான் உங்க முன்னாடி அவ ட்ரெஸ் கழட்டுறா. அதை நீங்க சாதகமா பயன்படுத்துறது ஆம்பளைத்தனம் நீங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு பொண்ணோட பெண்மையை விக்கிறது ஆம்பளைத்தனம் நினைக்கிறீங்களா? இவ எவ்வளவு பெரிய மிருகம்னு இவன் கிட்ட சொன்னா இவனுக்கே கால் பண்ணி அதை பத்தி கேக்குறா. அது நானே என் கண்ணால பார்த்தேன். நான் பார்த்தது இவனுக்கு தெரியாது. இவன் போய் சொன்னது இவன் மூஞ்சிலே தெரிஞ்சது. என்ன இப்போ உனக்கு சந்தோஷமா? இதுக்கப்புறம் உங்ககிட்ட திரும்ப நான் எதுவும் கேட்க மாட்டேன். சரி, இப்ப போய் குளிச்சிட்டு வா. என்ன அவ்வளோ அவசரம்? இப்போதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீயும் உன்னுடைய வேலையை முடிச்சிட்டல. சரி சரி, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா போ. எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, போலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்றேன். ஏன் திரும்பவும் வீடியோ எடுக்கவா? ஹலோ.
நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன். சரி சரி. யாரு கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை. இல்லனா என்ன மாதிரி வேற யாராவதா? இதுதான் என்னோட வேலை நினச்சிட்டு இருக்கியா என்ன? யாருக்கு தெரியும்? பொண்ணுங்களை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றதே வேலையா இருக்கலாம். உன் மனசில் என்னை பற்றி அப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா? அது உண்மையா? இங்க பாரு, இவனோட போனுக்கு நீ கால் பண்ணத நான் என் போன்ல இருந்து வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்தா இந்தா திறந்து பாருங்க. இதுதான் என் ஹஸ்பண்டோட பிளட் ரிப்போர்ட். அது என்னோட பிளட் ரிப்போர்ட். என் ஹஸ்பண்டுக்கு HIV பாசிட்டிவ். எனக்கும் தான். உங்கள மாதிரி நாய்ங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சாக வேண்டியதுதான். இன்னும் என்ன? இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். நீதான் காரணம். அப்போ நானா உங்ககிட்ட அவ கூட போய் படுக்க சொன்னேன். பணத்தை வாங்கிட்டு போய் நம்ம நிம்மதியா இருந்திருக்கலாம். நீதான் அவசரப்பட்டு அடைஞ்சு எல்லாத்தையுமே கெடுத்துட்ட. இப்ப சந்தோஷமா இருக்க? பணம் பணம் பணம். இங்க பாரு, இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் சாகுறதா இருந்தா உன்னைய கொன்னுட்டு தான் சாவேன். நான் பார்த்து சும்மா இருந்துச்சியா? விடுடா. விட மாட்டேடா. உன்னால தான்டா எல்லாமே சொல்லிச்சு. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் விட மாட்டேடா. உன்னால தான்டா பண்ண. எல்லாத்தையும் நீதான் பண்ண. என்னால தான் எல்லாம் ஆச்சு. கொண்டு வரடா. ஹலோ அனோஜ், எங்க இருக்க? கேக்குதா? கேட்டுட்டு தான் இருக்க. சொல்ல. நான் இப்போ உன்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? என்ன? நீ அப்பாவாக போற. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. என் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. அப்புறம் வேலை என்னாச்சு? ஹலோ அனோஜ், லைன்ல இருக்கியா?